அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சங்கர சரவணன், முதல்வர், அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையம், தமிழ்நாடு அரசு. போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தம்பி தங்கைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய இந்த திருக்குறள் வகுப்பானது 2 விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று, டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பொது அறிவுத்தாளில் தயாராகி கொண்டிருக்கிறவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் அந்த அதிகாரங்களை அதில் கேட்ட கேள்விகளோடு வழங்கி வருகிறோம். அடுத்து, யூபிஎஸ்சி தேர்வில் தமிழ் விருப்ப பாடமாக எடுத்திருப்பவர்களுக்கும் இதில் உள்ள சில அதிகாரங்கள் பாடமாக இருக்கின்றன. அவை உங்களுக்கு பயன் தரும். ஏற்கனவே நாம் இதில் 4 அதிகாரங்கள் பார்த்துருக்கிறோம். அன்புடைமை, பண்புடைமை, கல்வி, கேள்வி என்று 2 காணொளிகள் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடும். இந்த திருக்குறள் தொடர்பாக இது 3வது காணொளி. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அறிவுடைமை அதிகாரம். அறிவுடைமை அதிகாரம், அடக்கமுடைமை அதிகாரம், இரண்டையும் நாம் இன்று பார்க்கலாம். அறிவுடைமை. முதல்ல உங்களுக்கு கல்வி, அறிவு 2க்கும் வித்தியாசம் தெரியணும். திருக்குறளில் வைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா, அரசியல் அதிகாரத்தில் 38 அறத்துப்பாலில் முடிஞ்சிடும். பொருட்பால் ஆரம்பிக்கும் போது 39 அதிகாரமாக இருக்கிறது இறை மாட்சி. ஒரு அரசனுக்குரிய பண்புகளை சொல்லக்கூடிய, அரசாங்கத்துக்குரிய பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம். 40வதாக அமைந்திருப்பது கல்வி. அதுக்கப்புறம் 41 கல்லாமை அதிகாரம், 42 கேள்வி, அதுக்கப்புறம் 43வதாக அறிவுடைமையை வள்ளுவர் வைத்துள்ளார். அப்போ என்ன அப்படின்னு அர்த்தம்னா, கல்வி கற்பதனுடைய சிறப்புகளை உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் சொல்கிறார். கல்வி கற்றால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு கல்வி அதிகாரத்தில் சொல்கிறாரு. கல்லாதால் வரக்கூடிய இழிவுகளை கல்லாமை அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கேள்வி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது கேள்வி அதிகாரத்தில் சொல்கிறார். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த மட்டும் கல்லாமை அதிகாரம் இல்லை, கல்வியும் கேள்வியும் தான் இருக்குது. யூபிஎஸ்சி சிலபஸ்லேயும் அப்படி தான். அதுக்கப்புறமா வரக்கூடியது அறிவுடைமை. இப்போ அறிவுடைமை அதிகாரத்தில் அறிவுன்னா என்ன, நாம் அறிவுன்னா என்னன்னு புரிஞ்சு வச்சுருக்கோம். வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். முதல் குறள் இதில், அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம் அப்படின்னா முடிவு, அழிவு. அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி என்ன அப்படின்னா அறிவு. அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி ஆகும். அன்றியும் பகைவரால் அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணும் அதுவே ஆகும். அதாவது உள்ள நுழைஞ்சு யாரும் அழிக்க முடியாத கோட்டை, அது எதுனா அறிவு தான். இப்போ நம்மளோட செல்வம் இருந்ததுன்னா அதை யாராவது பறிச்சுட்டு போயிடலாம். நம்மகிட்ட ஏதாவது வேற ஒரு பொருள் இருந்ததுன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடலாம் அதை. ஆனால் நம்மளுடைய அறிவை மட்டும் யாரும் பறித்து கொள்ள முடியாது. நம்மளுடைய அறிவு எப்பொழுதுமே நம்மிடம்தான் இருக்கும். பகைவர்களாலும் உள்ளே நுழைந்து அழிக்க முடியாத கோட்டை எது என்று கேட்டால் அது அறிவு தான் சொல்கிறாரு. செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அரண்னா கோட்டை, செருவார்னா பகைவர். பகைவர்களும் உள்ளே நுழைந்து அழிக்க முடியாத கோட்டை என்று வள்ளுவர் எதை சொல்கிறார் என்று கேட்டால் அதுக்கு விடை அறிவு. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அக்கார்டிங் டு திருவள்ளுவர், which one of the following saves us from all disasters? அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படிங்கிற அந்த தொடரை வச்சு கேட்டிருக்காங்க. கல்வி, அறிவு, பொன், செல்வம். விடை அறிவு. இப்போ இந்த கேள்வி திருக்குறள் படிக்கலைன்னா கல்வியா அறிவா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். அற்றம் காக்கும் கருவி அப்படின்னா அழிவு வராமல் காக்கும் கருவி அப்படிங்கிறது திருக்குறள் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு அறிவு அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து, அறிவுன்னா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் வரையறுக்கிறார். அறிவுனா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் வரையறுக்கிறாரு. இந்த குறளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரையறுக்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய 3 குறள்கள் இருக்கு. இந்த குறள் ரொம்ப முக்கியமானது. சென்ற இடத்தால் செலவிடாது, தீது உரியி, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் போன போக்கில் போகாமல் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு எடுத்துக்காட்டி நல்லதை நோக்கி நம்மை எது செலுத்துகிறதோ அதுவே அறிவு அப்படின்னு சொல்கிறார். சென்ற இடத்தால் செலவிடாது, மனம் போன போக்கில் போகாமல், தீது உரியி, இது தீமையானது என்று எடுத்துக்காட்டி நல்லது எதுவோ அதை நோக்கி நம்மை செலுத்துவது அறிவு. சென்ற இடத்தால் செலவிடாது, தீது உரியி, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் போன போக்கில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, கவிஞர் வாலி எழுதுகிற பாடல், ஒரு புகழ்பெற்ற திரைப்பட பாடல். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே
மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு ஒரு முக்கியமான திரைப்பட பாடல். அந்த பாட்டில் வந்து கவிஞர் வாலி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாடல். அந்த பாட்டில் வந்து அந்த கருத்தை சொல்கிறார். அதாவது மனம் போன போக்கில் போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த பாடலுடைய கருத்து. மனம் போன போக்கில் போச்சுன்னா அது வந்து அறிவு கிடையாது. நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு எது பகுத்தறிக்கிறதோ அதுதான் அறிவு அப்படின்ட்டு அது வந்து வள்ளுவர் அந்த குறளில் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காரு. அறிவு சில பேர் படிச்சிருந்து முட்டாளாக இருந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லுவோம். அறிவு கடன் கொடுத்துட்டேனே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா அறிவாளி தான், இருந்தாலும் சில சமயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது மாதிரி சொல்லுவோம். அப்படி பண்ணக்கூடாது. தப்புன்னா அது வந்து அறிவு தெளிவு எப்போ இருக்குது அப்படின்னா இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அறிவுக்கு முக்கியமான 3 டெஃபினிஷன் கொடுக்குறாரு. முதல் டெஃபினிஷன் இதான் கொடுக்குறாரு. சென்ற இடத்தால் செலவிடாது தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. உரை பாருங்க. மனத்தை அது போகும் போக்கில் செல்ல விடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்ல வழியில் செலுத்துவதே அறிவாகும். இப்போ அறிவு அப்படின்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் பெரிய அறிவாளி, எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னா அது இல்லை அறிவு. உண்மையில் இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் அப்படின்னா அப்போ நம்ம தீய வழியில் போகக்கூடாது. வேல்யூஸ் வந்து வாழ்க்கையில் முக்கியம். வாழ்க்கையில் வந்து வேல்யூஸ் விழுமியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நல்லவங்களாக இருக்கணும், மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கணும், மக்களுக்கு உதவக்கூடிய அரசு ஊழியர்களாக இருக்கணும். நம்ம அரசாங்கத்தினுடைய திட்டத்தை மக்களுக்கு நல்லா எடுத்துகிட்டு போகணும். அது மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு கையூட்டு பெறக்கூடாது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வலியுறுத்துவது தான் எதெல்லாம் தீமையானது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்துவது தான் இது வந்து ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் பாடத்தில் வச்சுருக்காங்க. இது சும்மா படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. திருக்குறள் அப்படிங்கிறது வந்து படித்து பின்பற்றுவதற்காக. அந்த அடிப்படையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறள். சென்ற இடத்தால் செலவிடாது தீது உரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஒரு ஈ அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி ஈன்னு வந்துன்னா அது வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நன்றின்பால் அப்படிங்கிறது நல்லதை நோக்கி நம்மை செலுத்துவது அறிவு. ஓகே, அடுத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு விஷயத்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் ரைட்டா, சொல்பவர் யாராக இருந்தாலும் சரி, அது சரியானதா தவறானதா என்று பகுத்தறிவதான் அறிவு. இதில் வந்து பொருள்ங்கிற சொல் வந்திருக்கு பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. எப்பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். ஏந்தல் வண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்தா. இது வந்து நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. பெரியார் கூட சொல்வார், நான் சொல்கிற கருத்து வந்து சரியாக இருந்தது என்றால் நான் சொல்கிறேன் என்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது, உங்களுக்கு சரியாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். வள்ளுவர் அதை தான் சொல்கிறார். வள்ளுவர் கருத்தையுமே நாம் ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படிங்கிறது இதில் வள்ளுவரும் பொருந்துவார். சில கருத்துக்கள் வள்ளுவருடைய கருத்துக்கள் காலத்துக்கு ஒவ்வாது அப்படின்னா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா வள்ளுவரே சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, திருக்குறள் எல்லாமே எல்லா காலத்துக்கும் போதும் சொல்கிறீங்களே, இது பொருந்தலையே அப்படின்னு ஏதாவது ஒரு குறளை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்போ வள்ளுவர் சொல்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது ஆராய்ந்து பார்த்து உண்மையாக பொருந்துமா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, மெய்ப்பொருள் என்றால் உண்மையான பொருளா, இந்த காலத்துக்கு அது உண்மையான பொருளா என்பதை பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திருக்குறளுக்கான கேள்விக்கு விடையே அவரே வச்சுருக்கார் ரைட்டா. அது வந்து இருந்தாலும் திருக்குறள் எல்லா குறளும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. பொருந்தாத சில குறள் இருக்கும் என்றால் அதுக்கும் வேறு வேறு வித்தியாசமான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார்கள். அப்படி கொடுப்பதற்கும் திருக்குறள் இடம் இருக்கிறது என்பது தான் அதனுடைய சிறப்பு காரணம். 2000 வருடமாக நிற்கிறது அப்படின்னா அதுடைய சிறப்புத்தன்மை. இப்போ அறிவுக்கான ரெண்டாவது, யார் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்கிறவர் எவ்வளோ பெரியவர் என்பது முக்கியமல்ல, சொல்கிற கருத்து சரியானதா என்பது தான் முக்கியம் என்பது இந்த குறளுக்கான பொருள். அடுத்து, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம் எத்தகைய உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். இந்த உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்வார். உலகம் அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள பெரியவர்கள் எந்த வழியில் இந்த உலகம் நடக்க வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த வழியில் நடப்பது தான் அறிவு. உலகத்தோடு உறைவது அறிவு அப்படின்னா உலகம் எவ்வழியில் நடக்கிறது, எவ்வழியில் உலகத்தில் நல்ல வழியில் நடக்கிறாங்க, தீய வழியில் நடக்கிறாங்க, நீங்கள் எந்த வழியில் நடக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். உயர்ந்தோர் உயர்ந்தவர்கள் எப்படி வகுக்கிறாங்களோ அந்த வழிப்படி, சான்றோர்கள் வகுத்த வழிப்படி உலகத்தில் எது நடக்கணுமோ அப்படி நடக்கணும். அப்படி நடந்தால் உயர்ந்த நெறியில் செல்கிறதோ அதுதான் எவ்வது உறைவது. உலகம் எப்படி எந்த வழியில் செல்கிறதோ அப்படின்னா எந்த வழியில் செல்கிறதோ நல்ல வழியை தான் நம்ம எடுத்துக்கணும். மேலே சொல்லிட்டார், தீது உரி நன்றின்பால் வைப்பது அறிவுன்னு சொல்லிட்டார். அதனால்
உலகம் வந்து எந்த வழி நல்ல வழி என்று பெரும்பான்மை எது நல்லதுன்னு சொல்கிறாங்களோ எது நல்லது கெட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நல்ல வழி என்று சொல்கிறது அந்த உயர்ந்த நெறியில் செல்வது, அந்த நெறியில் செல்வது தான் உலகம் எந்தகைய உயர்ந்த நிலையில் செல்வது அந்நெறியில் தானும் உலகத்தோடு இணைந்து செல்வதே அறிவாகும். இல்லைன்னா உலகத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி உலகத்தோடு ஒத்து வராமல் போயிடுவாங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். யாருக்கு இல்லை அப்படின்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்கிறாங்களே. பின்னால் வரப்போவதை முதன்பே அறிந்து கொண்டு தன்னை காத்து கொள்வர்களுக்கு அவர்கள் வருந்துகின்ற மாதிரியான துன்பம் ஒருபோதும் வராது. அப்போ வந்து முன்னாலே நாம் வந்து என்ன வரும் அறிவுடையவர்கள் தான், பின்னால் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு முன்னாலே தங்களை காத்துக்கொள்வார்கள். அப்படி ஒருவர்களுக்கு அவங்க அதிர வர மாதிரியான துன்பம் வந்து வராது. அறிவுடையார் ஆவது அறிவார் அப்படின்னு சொல்லுவார். அறிவுள்ளவங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று தெரியும். அதனால் வந்து அவங்க தன்னை காத்துக்கொள்வார்கள். இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம், பேரிடர் மேலாண்மை. அப்படியில் வந்து ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மிட்டிகேஷன் அப்படிங்கிறது நடந்தப்புறமா நம்ம பண்ணுற இது சரி பண்ணுறது. ப்ரிவென்ஷனுங்கிறது அந்த பேரிடரே நடக்காமல் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது. அப்போ ஒரு தவறோ குற்றமோ நடக்காமல் தடுக்கணும், அதான் வந்து ப்ரிவென்ஷன். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நடந்த அப்புறமா தடுக்க வேண்டிய நடவடிக்கை. அப்போ வந்து அறிவுடையவர்கள்னா ஒரு தவறு நடக்காமலே காப்பாற்றுவாங்க, தடுத்து நிறுத்திடுவாங்க. அதான் வந்து நோக்கம். குற்றங்கள் நடக்காமல், இப்போ வந்து காவல் நிலையங்கள் இருக்குது அப்படின்னா, காவல் நிலையங்கள் இருந்தும் குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. காவல் நிலையங்கள் இருக்கிறதுனால குற்றம் குறைவாக நடக்குது. காவல் நிலையங்கள் நிறைய குற்றங்கள் நடக்காமல் தடுக்குது. ஸோ அப்போ தடுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான செயல். எதிர்தான் காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். பின்பு வரப்போவதை முன்பே அறிந்து காத்துக்கொள்ளும் வல்லமை கொண்ட அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. இந்த இதுக்கு வந்து சில உரைகள் கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இதில் வந்து புலியூர் கேசிகன் நிறைய உரை எழுதியிருக்காரு. அவர் வந்து இறுதிக்காலம் வரையும் காப்பாற்றும் கருவி அறிவாகும். பகைவருக்கு உட்பகுந்து அழிக்க இயலாத கோட்டையும் அந்த அறிவாகும் அப்படிங்கிறது புலியூர் கேசிகனோட உரை. வரதராசனாருடைய பார்த்தீங்கன்னா, அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும், அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவருக்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும். உள்ள அரண்னே எழுதிட்டார், அவர் கோட்டைன்னு எழுதலை. புலியூர் கேசிகன் அதை எளிமைப்படுத்தி கோட்டைன்னு எழுதியிருக்கார். அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம், கருவி அப்படிங்கிறது ஆயுதம் சொல்கிறார். பகைவர்களாலும் அழிக்க முடியாத கோட்டைன்னு சொல்கிறதுனால அறிவு வந்து ஆயுதமாக சொல்கிறார் இவர். கருவின்னா எது வேணாலும் இருக்கலாம்ல, ஆயுதம் ஒரு கருவி தானே. அப்போ வந்து அறிவு என்பது அழிவராமல் காக்கும் ஆயுதம், நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது. அழிவராமல் காக்கும் ஆயுதம்னா நமக்கு வந்து ஒரு கேடயமாக இருப்பது அறிவு. சென்ற இடத்தால் செலவிடாது தீதொருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, மனத்தை அது சென்ற இடங்களிலே செல்ல விடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி நன்மையில் மட்டுமே செலவிடுவது அறிவாகும். மனசு எப்போதுமே அலைபாயும் மனதுன்னு சொல்லுவாங்க. மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்கள்ல. மனசு எப்போதுமே எளிதான விஷயங்களை விரும்பும். நம்ம வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாமா வேண்டாமான்னு அலாரம் வச்சுருக்கோம் அப்படின்னா, மனசு சொல்ல வேணாம் தூங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும். அறிவு சொல்லும் இல்லை எந்திரிச்சு படி, அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு சொல்லும். நம்ம மனசு சொல்கிறது கேட்கக்கூடாது, அறிவு சொல்கிறது கேட்டால் தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அதான் வந்து அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பணம் போன போக்கில் போக விடாமல் சென்ற இடத்தால் செலவிடாது. மனங்கிறது அங்கங்கே போய்கிட்டே இருக்கும், அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி போகாமல் தீது ஒருகி நன்றின்பால் உய்ப்பது தான் அறிவு. மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையாளர்களை நீக்கி காத்து நன்மையில் செல்லுவதே அறிவாகும். மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இது ஏற்கனவே சொன்ன குரல் தான். இதுக்கான இது வந்து எந்த பொருளை பற்றியும் எவரிடமிருந்து கேட்பதனாலும் அப்பொருளிலிருந்து மெய்யான தன்மையை காண்பது தான் அறிவாகும். அது ப்ராக்கெட்டில் போட்டிருக்கலாம் தமிழ் எண், அந்த திருக்குறளுக்கான தமிழ் எண் போட்டிருக்காங்க. எப்பொருளை யார் யார் இடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். இது வந்து மூவாவுடைய உரை. எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அக்கருத்தின் உண்மையை காண்பதே அறிவாகும். இது சாலமன் பாப்பையா உரை. இது ஒரு முக்கியமான குறள். என் பொருளவாக செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. அதாவது மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி, நாம் சொல்கிற விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி
நமக்கு புரியாத மாதிரி யாராவது பேசினாலும் அதில் உள்ள நுணுக்கமான பொருளை புரிந்து கொள்வது எதுவோ அதுவே அறிவாகும். அப்போ 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று வந்து நாம் பேசும்போது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக பேசணும், அது அறிவு. மற்றவர்கள் ஏதாவது புரியாத மாதிரி பேசினா கூட அதனுடைய நுணுக்கமான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுவும் அறிவு. ஸோ அப்போ அறிவுக்கு 2 விதமாக இருக்கணும். ஒன்று வந்து நாம் எளிமையாக பேசணும், அஷ்டங்க கஷ்டமாக பேசினா கூட அதில் உள்ள விஷயம் என்னங்கிறது நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் பேசுறதுலாம் உனக்கு புரியாது, நான் பெரிய அறிவாளி அப்படிம்பாங்க. நான் கேட்குறது புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இல்லை அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. வள்ளுவர் சொல்கிறபடி யார் அறிவாளினா யார் எளிமையாக பேசுகிறாங்களோ அவங்க அறிவாளி. அதுமாதிரி ஒருத்தர் கஷ்டமாக புரியாத மாதிரி பேசுகிறாரு, அப்போ அவர் அறிவாளி இல்லையான்னா அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அவர் வந்து எளிமையாக பேசுகிறவங்க அறிவாளி அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு குறிப்பிட்டவரை பேசி, சார் அவர் பேசி எனக்கு எப்பவுமே புரிய மாட்டேங்க சார், அப்போ அவர் அறிவாளி இல்லையா சார் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் அறிவாளி இல்லையாங்கிறத பற்றி நான் பதில் சொல்லலை, வள்ளுவரும் சொல்லலை. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எளிமையாக பேசினா அறிவாளின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் வேறு யாராவது கஷ்டமாக பேசினாலும் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நீ அறிவாளின்னு சொல்கிறாரு. அப்போ நீ அறிவாளியாக இருந்தால் அவர் கஷ்டமாக பேசினா கூட நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நாம் எளிமையாக பேசுகிறோம், யாரும் புரியாத மாதிரி பேசினா கூட அதில் உள்ள நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுதான் அறிவு. கேட்பவருக்கு புரியும்படி எளிமையாக தான் விளங்கி சொல்லியும் பிறரின் பேச்சுக்கள் உள்ள உண்மையான பொருளை காண்பதும் அறிவாகும். இது புலியூர் கேசிகன் உரை. தான் சொல்வனை எளிய பொருளுடையாக புதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்பவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும். அரிய கருத்துக்களை கேட்பவருக்கு விளங்கும்படி எளியனவாகவும் ஒரு மனம் கொள்ளும்படியும் சொல்லும். பிறர் சொல்லும் கருத்து நுண்ணியது என்றாலும் அது எளிதில் விளங்கிக் கொள்வதும் இதுதான் அறிவு. ஸோ எளிமையாக பேசுவது தான் அறிவுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. வேறு யாராவது கஷ்டமாக பேசினாலும் அதனுடைய நுணுக்கத்தை உணர்ந்து கொள்வது அறிவுன்னு சொல்கிறார். இதுதான் வந்து வள்ளுவர் சொல்லக்கூடியது. எனவே எப்போதும் எளிமையாக பேச வேண்டும். அதாவது இணரூழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார் அப்படின்னு சொல்வார் ஒரு குறளில். அதாவது கொத்து கொத்தாக பூத்திருந்தும் மனம் வீசாத மலருக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா, தான் படித்ததை மற்றவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியாதவர்கள். ஐன்ஸ்டீன் ஒன்று சொல்கிறார், அறிவியல்ங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு பாடம். அறிவியலை 5 வயது குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியவில்லை என்றால், விளக்க தெரியவில்லை என்றால், விளக்குவருக்கே அறிவியல் விளங்கவில்லை என்று பொருள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து அறிவியலை எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. அதே கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார். அடுத்தது, உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. இதுக்கு உரை பார்த்தீங்கன்னா, உயர்ந்தவர்களை தன்னுடையவர்களாக செய்து கொள்வதே அறிவு. அத்தொடர்பிலே முதலில் மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாத அறிவாகும். உலகத்து உயர்ந்தவரை நட்பாக்கிக் கொள்வது சிறந்த அறிவு. முன்பே மகிழ்ந்து விரிதலும் பின்னே வருந்தி குவிதலும் இல்லாத அறிவு. உலகை நட்பாக்கிக் கொள்வது அறிவு. நட்பின் ஆரம்பத்தில் பெரிதாக மகிழ்வதும் நாளடைவில் வாடுவதும் இல்லாது எப்போதும் ஒரே சீராக இருப்பது அறிவு. அதாவது மற்ற 2 உரையோடவும் சாலமன் பாப்பை அவரை இன்னும் எளிமையாக புரிந்து பாருங்கள். அதாவது காலத்துக்கேற்ப புது புது உரைகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை நமக்கு தெரியுது. முதல்ல உள்ளதில் இது கொஞ்சம் கடினமான குரல் புரிஞ்சுக்கிறதுக்கு. உலகம் தெளியது ஒட்பம்னு புரிஞ்சது. ஒட்பம் அப்படின்னா உண்மை, அறிவு, நுணுக்கம் அப்படின்னா உலகத்தை உயர்ந்தவராக நட்பாக்கிக் கொள்வது அறிவு. தளிதல்னு தழுவுதல் உலகத்தில் ஒட்பமுடையவர்களை தழுவிக்கொள்வது, நட்பாக்கிக் கொள்வது அறிவு. உலகம் தளியது ஒட்பம். மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அந்த நட்பில் முன்னே மகிழ்ந்து விரிதலும், ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக ஜாய்க்கு போகிறதும், அதுக்கப்புறமா அந்த நட்பினால் வந்த சோகத்தை நினச்சி வாடி போகிறதும் நல்லதில்லை. எப்போதும் ஒரே சீராக இருப்பது தான் அறிவு. இப்போ மற்றவரிடம் பழகும்போது, நம்ம விட உயர்ந்தவரிடம் பழகின்ற பொழுது ஒரே சீராக இருக்க வேண்டும் என்பது அந்த குறள். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு மன்னரை சேர்ந்தொழுகல் அதிகாரத்தில் சொல்கிறார். ரொம்ப ஒரேடியாகவும் ஒருத்தருக்கு உயர்ந்தவர்கள்ட்ட பக்கத்தில் போயிடக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் போயிடக்கூடாது. ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். இந்த கருத்தை வள்ளுவர் பல குறளில் வலியுறுத்திருக்காரு. இதுலேயும் சொல்கிறார், இப்போ அறிவாளிகள்கிட்ட பழகும்போது ரொம்ப நெருக்கமாகவும் போயிடக்கூடாது. மன்னர்கிட்ட சேர்ந்துற மாதிரி தான் அறிவாளிகள்கிட்ட பழகும் பொழுதும். உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ஒருவருடைய ரொம்ப அருகில் செல்லாமலும் ரொம்பவும் தூரம் போகாமலும் அல்லது வாடாமலும், முதல்ல தொடக்கத்தில் வந்து ரொம்ப மலர்தலும் அப்புறம் வாட்டமும் இன்றி எப்போதும் ஒரே சீராக இருப்பது அறிவு. உலகத்தை நட்பாக்கிக் கொள்ளும் பொழுது நமக்கு வந்து ஒரே சீரான தன்மை வேண்டும். சிலர் நட்பாக்கிக் கொள்ளும்போது முதலில் ஒரேடியாக அந்த நட்பை வந்து கொண்டாடுவதும், அதற்கு பிறகு நான் அவரை ரொம்ப எதிர்பார்த்தேங்க ஆனால் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாம் வாட்டமடைவதும் கூடாது அப்படின்னு சொல்கிறார். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு.
உயர்ந்தோர் எவ்வாறு வாழ்கின்றார்களோ அவ்வாறு அந்த உயர்ந்தோர்களோடு தானும் அங்கனமே வாழ்வதுதான் அறிவுடைமை. உலகம் எப்படி வாழணும்னு ஏற்கனவே சொன்னேன். அது உலகம் என்பது உயர்ந்தோர் மேனன்னு வள்ளுவர் சொல்கிறார், தொல்காப்பியர். அதனுடைய பொருள் தான் இங்கே ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. இது அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அறிவுடையாருக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அறிவுடையவர்களுக்கு தெரியும். அறிவில்லாதவர்களுக்கு அது தெரியாது. அறிவுடையார் ஆவதறிவார். ஆவதறிவார் யார் அப்படின்னா அறிவுடையவர்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தேவை தன்னை காத்துக்கொள்வர்கள் தான் அறிவுடையவர்கள். அறிவில்லாதவர்களுக்கு அவ்வாறு பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அக்தரி கல்லாதவர். அக்து அறிதல். அக்துங்கிற வார்த்தை உயிரெழுத்துக்கு முன்னால் வரும்னு சொன்னாங்களே, அக்துன்னு போட்டுருக்காரு. அக்தரி கல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னே வரப்போதே முன்னாலே அறிபவர்கள் அறிவுடையவர். அவ்வாறு அறிந்து நடப்பதற்கு கல்லாதவர்களே அறிவில்லாதவர் ஆவர் அப்படின்னு புலியூர் கேசியின் உரை. அறிவுடையார் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். அறிவுடையார் நாளை வர இருப்பதை முன்னே அறியவல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய இயலாதவர் அப்படின்னு சாலமன் சொல்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படுறது தான் அறிவாளிகளுடைய பண்பு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாமல் இருக்கிறது முட்டாள்தனம். அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதுக்கு பயப்பட வேண்டுமோ அதுக்கு பயப்படுவது அறிவுள்ளவர்களுடைய தொழில், அறிவுடைய குணம் அப்படின்னு சொல்கிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அங்கே சொன்னார் புலவர் தொழில் சொன்னார். நேற்று கல்வியில் பார்க்கும்போது ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னார். இதில் அறிவார் தொழில் என்ன அப்படின்னா பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், பழி பாவத்துக்கு அஞ்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பஞ்சமா பாதகங்களுக்கு பயப்படணும். பஞ்சமா பாதகங்கள் என்னன்னு பாருங்கள். பஞ்சமா பாதகங்கள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும், அதெல்லாம் செய்யக்கூடாது. குற்றங்கள் எதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்வதற்கு பயப்படணும். அஞ்சுவது அஞ்சி அப்படின்னு சொல்லி புறநானூறு சொல்லும். புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், அதுதான் அறிவு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இப்போ சேர்த்து எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இதில் தனித்தனி சொற்களாகவே பார்க்கலாம். இதுதான் சொற்சீர் வண்ணம் அப்படின்னு சொல்லலாம். இலக்கணப்படி சேர்ந்து எழுதுனா கூட இது அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். 7 சொல்லு தான், 7 சீர் தான். அதனால் இது சொற்சீர் வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்காது. சீர் 7 தான் இருக்கும். ஆனால் சொற்கள் 8 சொல்லோ 10 சொல்லோ 11 சொல்லோ அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கும். இப்போ படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையானாம் அரசருள் ஏறு, இல்லை 12 சொற்களுக்கு மேலே இருக்கும். இதில் நிறைய ஏன்னா படை குடி கூழ் அமைச்சு நட்பு அப்படியே 6 வந்துடுது. உடையானாம் அரசுருள் ஏறு, படை குடி கூழ் அமைச்சு நட்பு 6 உடையானாம் அரசுருள் ஏறுங்கும்போது 12 சொல் வந்துடுது. ஆனால் இதில் 7 சொல் தான் வருது, 7 சீர் தான் வருது. இதுக்கு சொற்சீர் வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லும் சீரும் சமமாக இருந்தால் அதுக்கு சொற்சீர் வண்ணம். அஞ்ச வேண்டியவங்களுக்கு அஞ்சாமல் நடப்பதே அறிவில்லாத தன்மையாகும். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சு நடப்பதே அஞ்சி விலகி நடப்பதே அறிவுடையார் செயலாகும். இதை திரும்ப இதில் கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு உரைகள் இருக்குது. பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது மூடத்தனம், பயப்படுவதே அறிவாளிகளின் செயல் அப்படின்னு சொல்கிறான். அது அவன் எதுக்கும் துணிஞ்சவன் அப்படின்னு சொல்கிறான்னா அது நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறது. அவன் எதுக்கும் துணிஞ்சவன்ப்பா, அவன்கிட்டலாம் அவன் நட்பு வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது நெகட்டிவ் சென்ஸில் சொல்கிறது. பழிபாவத்துக்கு பயப்படணும், பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். இது ஏற்கனவே சொன்னதுதான். எதிரதா காக்கும் அறிவினார்களே அதில் ஒரு நோய். இது சொல்லாது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையார் ஏனும் இலர். அறிவுடையார் என்ன எல்லாம் உடையார். அறிவுடையார் எல்லா நலமும் உடையவர்கள். அறிவில்லாதவர்கள் என்ன இருந்தாலும் அவர்களுக்கு அது அவர்களை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்புண்டு. அறிவுடையார் எல்லா நன்மையும் உடையவராவர், அறிவில்லாதவர் எதனை உடையவராயினும் எந்த நன்மையும் இல்லாதவரே ஆவர். இதே தான். ஓகே, இது அறிவுடைமை அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து அடக்கமுடைமை அதிகாரத்தில் குறளில் பார்த்துறோம். இல்லை மற்ற குறளில் கூட கேள்வி கேட்கலாம், நீங்கள் பார்த்துக்குங்க, படிச்சுங்க எல்லாத்தையும். இப்போ அடுத்தது அடக்கமுடைமை.
நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. எதை விட எது பெரியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. மலையினும் மானப் பெரிது அப்படின்னு சொல்கிறாரு. கடலை விட பெரியது எதுன்னு சொல்கிறாரு. பயன் தூக்கார் செய்தவன்மை நன்மை நடந்தூக்கி நயன் தூக்கின், அந்த குரல் கேட்டிருப்பீங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதுன்னு சொல்வார். அந்த மாதிரி கடல், மலை, வையகம், வானகம் இதெல்லாம் ஓமையாக பண்ணுறாரு. எந்தெந்த குரலுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம், நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. அடக்கமாக இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? மலையை காட்டிலும் பெரியது. அப்போ வானத்தை காட்டிலும் பெரியது, உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியதுன்னா திருக்குறளே இருக்குது. கண்டுபிடிங்க, எது கடலை விட பெரியது? செய்யாமல் செய்த உதவி, பயன்தூக்கார் செய்தவி, காலத்தினால் செய்த உதவி, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தில் மானப்பெரிதுங்கார். அப்போ காலத்தினால் செய்த உதவிங்கிறது ஞாலத்தில் உலகத்தை விட பெரியது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலிலும் பெரியது அப்படின்றார். பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெரியது. செய்யாமல் செய்த உதவி எதுனா வையகமும் வானகமும் ஆற்றல் இது. வானம் வையகம் ரெண்டுக்கும் அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறார் செய்யாமல் செய்த உதவிக்கு. ஸோ அந்த குரலை நீங்கள் ஞாபகப்படுத்திங்க. என்னென்ன உதவிகள் எந்தெந்த தன்மை அது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு திருக்குறள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஆக்கத்தை நேற்றே சொன்னேன். யாகாவார் ஆயினும் நாகாக்க, எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். காக்காவிட்டால் என்னாகும்? காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டவுட், அதுக்கான விளக்கம் அப்படிங்கிற ஃபார்மெட்டை பற்றி நேற்று பேசணும். ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர். திருக்குறள் வழியில் துன்பப்படுவர். திருக்குறளின் வழியில் தீக்காயம்பட்டவர், தீயினால் சுட்டவர், பொருளை காக்காதவர், நாவை காக்காதவர். இது யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. இது சம்பந்தமாக ஒரு சுவையான சம்பவம் உண்டு. திருக்குறள் பேருந்தில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற முடிவு பேரறிஞர் அண்ணா காலத்தில் எடுக்கப்பட்டது. அப்போ எழுதும் பொழுது சட்டமன்றத்தில் குறித்து விவாதம் வரும்போது ஒரு உறுப்பினர் வேடிக்கையாக கேட்டார், திருக்குறளில் பேருந்துலாம் எழுதி வைக்கிறோம், அது யாருக்கு எழுதப்படுகிறது? நடத்துனருக்கா பயணிகளுக்கா அப்படின்ட்டு. பேருந்தில் பெரும்பாலும் சண்டை வரும் இல்லையா? நடத்துனருக்கும் பயணிகளுக்கும் சண்டை வரும். அப்போ நாவை காக்க வேண்டியது யார், நடத்துனரா பயணிகளா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ அதுக்கு பேரறிஞர் அண்ணா சொன்ன பதில் ரொம்ப புகழ் பெற்றது. அவர் என்ன சொன்னார்? ரெண்டுமே சொல்ல முடியாது. நடத்துனருக்கு தான் அப்படின்னா பயணிகளுக்கு இல்லைன்னு ஆயிரும். அப்போ நடத்துனர் தான் அடக்கம் இல்லைன்னு ஆயிரும். பயணிகளுக்கு தான் அப்படின்னா பயணிகள் தான் அடக்கம் இல்லை, நடத்துனர்கள் நல்லா தான் இருக்காங்கன்னு ஆயிரும். அப்போ அண்ணா அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னா நாக்கு உள்ள எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொன்னார். நான் உள்ள எல்லோருக்கும் தான் இந்த குறள் அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் தான் நாக்கு இருக்கு இல்லையா? அப்போ யாகாவாராயினும் நாகாக்க, எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். யா நா அப்படிங்கிறது. யாகாவாராயினும் நாகாக்க, காவாக்கால் காக்காவிட்டால், சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. இது எல்லாமே ஓரெழுத்து மொழி. சோனா சோகம்னு அர்த்தம், யானா எது அப்படின்னு அர்த்தம், நானா நாக்குன்னு அர்த்தம், கானா காத்தல்னு அர்த்தம். 4 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வரக்கூடிய அற்புதமான குறள் இது. மொழி ஆளுமையில் வள்ளுவர் மிகச்சிறப்பாக விளங்குறாரு. அதுக்கு உதாரணம் இந்த குறள். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. இந்த குறளை ரீகால் பண்ணாதான் நீங்கள் சொல்ல முடியும். எல்லாம் சும்மா ஏதோ தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு இப்படி வேணால் தீயினால் சுட்டப்புண் போட்டுருவீங்க. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, கேள்வியில் திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யார்? துன்பப்படுவர்னா இதில் வருது சோகாப்பர்னு வருது. சோகாப்பர்ங்கிறத துன்பப்படுவர் யார் அப்படின்னா, தீக்காயம்பட்டவர் துன்பப்படுவார்களா, தீயினால் சுட்டவர்கள் துன்பப்படுவார்களா, பொருளை காக்காத துன்பப்படுவார்கள். வள்ளுவர் கருத்துப்படி இந்த குறளை ரீகால் பண்ணி நாவை காக்காதவர்னு போடணும். ஏன்னா திருக்குறளில் துன்பப்படுவர் யாருன்னு கேட்டிருக்க, எல்லாரும் தான் துன்பப்படுவாங்க, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த குறளை ரீகால் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதுதான் முக்கியம். அடுத்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. 2 இதை கம்பேர் பண்ணுறாரு. தீயினால் சுட்டப்புண் உடலில் உள்ள வடு உண்டானாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் அதனுடைய ஸ்கேர் இருக்கும், அந்த வடு நம்மகிட்ட இருக்கும், உடனே உள்ளே ஆறிவிடும். நாவினால் சுட்டப்புண் அப்படிங்கிறது புடலில் வறுத்து, நாவினால் சுட்ட புண்ணால் உடலில் புறத்தே வடு உண்டாகாவிட்டாலும் உள்ளே ஆறாது, வேற்றுமை அணியது. தீயினால் சுட்டப்புண்
உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு வேற்றுமையை. அடுத்து அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். அடக்கம் அமரருள் உய்க்கும். அடக்கமானது அதை உடையவனை அமரருள் சேர்த்து வைக்கும். அடங்காமையோ பேருளாகிய நரகில் சேர்த்துவிடும். அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருந்தால் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கைகள் செலுத்திவிடும். அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். ஒருவன் அடக்கம் ஒருத்தரை உயர்த்தும், ஆனால் அடங்காமை அவனை இருளில் செலுத்திவிடும். இது முக்கியமான குறள். அடுத்து காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கு இல்லை உயிர்க்கு. ஒருவர் அடக்கத்தை சிறந்த பொருளாக காக்க வேண்டும். அடக்கத்தை சிறந்த பொருளாக காக்க வேண்டும். ஆக்கம் அதனை நூங்கு இல்லை. அதனை நூங்கு அப்படிங்கிறது திருக்குறளில் ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு சொற்றொடர். அதனை நூங்கு அப்படின்னா அதை விடவும் அப்படின்னு சொல்கிறது. அதை விடவும் அப்படின்னு அர்த்தம். அது அடிக்கடி அவர் பயன்படுத்தக்கூடியது. சேவை சண்முகம் அப்படின்னு ஒரு தமிழறிஞர் குறள் வாசிப்புன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் சொல்லுவார், இதை சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக சொல்லலாம். அதனை நூங்கு அப்படிங்கிறத சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக சொல்லலாம். அதை விடவும் சிறந்தது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனை நூங்கு அப்படிங்கிறது திருக்குறளில் ஊங்கு அப்படிங்கிற சொல்ல அடிக்கடி பயன்படுத்துவார். ஆனால் அதனை நூங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருள் அடக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதை விட சிறந்த பொருள் எதுவும் உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். உயிர்களுக்கு சிறந்த பொருள் எதை விட கிடையாதுன்னா அடக்கத்தை விட சிறந்த பொருள் எதுவும் கிடையாது. அதுக்கு தான் ஆக்கம் வரும். அது அடக்கமுடையவர்களுக்கு பெரிய ஆக்கம் சேரும். பணிவு வேணும்னு சொல்கிறாங்களே, பணிவு அடக்கம். ஐம்புலன்களையும் அடக்குவது தான் அடக்கம். ஐம்புலன்களையும் அடக்குவது தான் அடக்கம். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிய வேண்டியவன் அறிந்து நல்வழியில் அடக்கத்தோடு நடக்கும் பண்பை பெற்றால் அதன் செறிவை அறிந்து மேன்மையும் உண்டாகும். செறிவறிந்து சீமை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிய வேண்டுமென்றி அறிந்து நல்வழியில் அடக்கத்தோடு நடக்கும் பண்பை பெற்றால் அதன் செறிவை அறிந்து மேன்மையும் உண்டாகும். அறிவனையொற்றி அறிந்து நல்வழியில் அடக்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும். நல்லவர்கள் ஒருவன் எப்போ அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவனுடைய அடக்கத்தை வைத்தான். அவன் ரொம்ப அறிவை வைத்து விட ஒருவருடைய அறிவதை விட அடக்கத்தை வைத்து தான் ஒருத்தர் அறிய முடியும். செறிவறிந்து சீர்மை பயக்கும், ஒருத்தனுக்கு நன்மையை உண்டாக்கும். அதனுடைய செறிவு அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா அவர்களுடைய அறிவோடு சேர்ந்து அடக்கம் இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு சீர்மை கிடைக்கும். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். ஒரு விஷயத்தை அறிய வேண்டியவற்றை அறிந்து அப்புறம் அடக்கமாகவும் இருக்கணும். குறைகுடம் கூத்தாடும் சொன்னோம்னா நிறைகுடம் நீர் திளம்பாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி குறைகுடம் கூத்தாடும் மாதிரி ரொம்ப இது பண்ணக்கூடாது. நம்ம அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறி நமக்கு சீர்மை சேரும். இது ஏற்கனவே சொல்லியாச்சு. நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்ற மலையினும் மனப்பிரிது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கான்னு கேட்பாங்க சில பேர். பணிவுடைமைன்னு ஒரு அதிகாரம் இல்லை திருக்குறளில். பண்புடைமை அப்படின்னு தான் இருக்குது. பணிவுடைமை எதில் வருதுன்னா அடக்கத்தில் தான் சொல்கிறார். அடக்கத்துக்கு இன்னொரு பேர் தான் பணிவு. அப்போ பணிவுடைமைன்னு திருக்குறள் அதிகாரம் இருக்கா? அப்படி 4 விதம் கேட்டு அன்புடைமை, அடக்க உடைமை, பணிவுடைமை, பண்புடைமை, இதில் எந்த இதில் அதிகாரம் இல்லைன்னு கேட்டால் பணிவுடைமைன்னு அதிகாரம் கிடையாது. அடக்கமுடைமைன்னு தான் இருக்குது. அடக்கமும் பணிவும் ஒன்று தான். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லோருக்குமே பணிவு சிறப்பானது. அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவாக நடத்தல் என்பது எல்லாருக்கும் நன்மையானதாகும். அவருள்ளும் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். செருக்கில்லாமல் அடக்கமாக ஆள்வது எல்லாருக்கும் நல்லது தான். அப்போ எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும். ஆனால் பணிவுள்ள யார்கிட்ட இருக்கணும்? எல்லாருக்கும் இருக்கணும். திரும்ப ஏன் இன்னொன்று சொல்கிறார் அப்படின்னா, குறிப்பாக யார்கிட்ட பணிவு இருக்காதுன்னு பார்த்துட்டு அவங்கள சொல்கிறார். பணத்திமிர்னு சொல்லுவாங்கள்ல, அவன்கிட்ட பணத்திமிரில் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அறிவு திமிரில் ஆடுறவங்களும் உண்டு, பணத்திமிரில் ஆடுறவங்களும் உண்டு. 2 இருந்தால் ரொம்ப ஆடுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? பணத்திமிரில் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன சொல்கிறாரு, எல்லோருக்குமே பணிவுங்கிறது நல்லது தான். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஏற்கனவே செல்வம் உடையவர்களாக இருந்தால், பொருட்செல்வம் உடையவர்களாக இருந்தால், அவரோட பணிவும் இருந்தால் அது இன்னொரு செல்வமாக கருதப்படும். பணிவு இப்போ செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிறது வேற, செவிச்செல்வம்.
செல்வர்க்கே செல்வம் எது அப்படின்னு கேட்டால் அடக்கம். செல்வர்க்கே செல்வம் அப்படின்னு எதுன்னு கேட்டால், இதில் ரொம்ப நுணுக்கமாக கேள்வி கேட்கணும், அப்படி கேட்கலாம். செல்வர்க்கே செல்வம் எது அப்படின்னா செவிச்செல்வம்னு போட்டக்கூடாது. இந்த குறளை ரீகால் பண்ணி செல்வர்க்கே செல்வம் என்பது பணிதல் அல்லது பணிவு அல்லது அடக்கம் அப்படின்னு போடணும். செல்வர்க்கே செல்வம் எது அப்படின்னா ஏற்கனவே அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, செல்வர்க்கே செல்வமாக அமைவது எதுனா பணிவு. இது ரொம்ப முக்கியமானது. அடக்கம் பணிவு, பணிவுன்னு சொல்கிறோமே, அடக்கம்னா என்ன அப்படின்னா ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. அது எழுத்துப்பிழை இருக்குது. எளிமையும் ஏமா புடைத்து. ஆமையை போல், ஆமை வந்து ஓட்டுக்குள் கால்களை இழுத்துக்கொள்ளும். அதுபோல் ஐம்பொறிகளையும் இந்த பிறப்பிலே அடக்கிக் கொள்ளுதலின் வல்லவனானால் அதனால் எளிமையும் பாதுகாப்பு உண்டு. 7 பிறப்புக்கும் அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமை தன் 4 கால் ஒரு தலை ஆகிய 5 உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வதைப் போல ஒரு நுணுக்கமாக பார்த்து வள்ளுவர் ஓமையை பயன்படுத்தியிருக்கார் போலுங்க. ஆமை வந்து ஒரு தலை 4 கால் 5 உறுப்புகள் இருக்குது, அதை உள்ளே இழுத்துக்குது ஆமை. அதே மாதிரி நமக்கு 5 உறுப்புகள் இருக்குது, அந்த 5 உறுப்புகளையும் நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒருவன் ஒரு பிறப்பில் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளையும் அறத்திற்கு மாறான தீமை வரும்போது அடக்கம் ஆற்றல் படுவான் என்றால் அது அவனுக்கு பிறவிதோறும் 7 பிறப்பிலும் அரணாக இருந்து உதவும். அப்போ கட்டுப்பாடு வேணும். உடம்பை கட்டுப்படுத்த வேண்டும், வாயை கட்டுப்படுத்த வேண்டும், கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும், நாசியை கட்டுப்படுத்த வேண்டும், செவியை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த 5ஐயும் கட்டுப்படுத்துறது தான் ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின். இப்போ கட்டுப்படுத்துறதுன்னா என்ன? இப்போ வந்து கண்ணை கட்டுப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது, நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு திரைப்படம் வருது. திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கண் ஆசைப்படுது. ஏன்னா கண்ணுக்கு அந்த சினிமா பார்க்கணும் அப்படின்னு கண்ணுக்கு தோணுது. ஆனால் படித்தா நல்லாயிருக்குன்னு மனசு சொல்லுது, அறிவு சொல்லுது. அப்போ வந்து கண்ணை கட்டுப்படுத்துதுன்னா இப்போ திரைப்படத்துக்கு போகாமல் பரீட்சைக்கு உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் கண்ணை கட்டுப்படுத்துது. இப்போ நம்ம படிச்சிட்டோம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பாட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 4 மணி நேரம் படிச்சிட்டிங்க. படித்த உடனே ஒரு பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 சில பேருக்கு பாட்டு கேட்குற பழக்கம் இருக்கும். ஒரு பாட்டு கேட்குறீங்க, ஒரு ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டு 4 பாட்டு கேட்குறீங்க. கேட்டு முடித்த உடனே பாட்டு கேட்டால் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 2 மணி நேரம் பாட்டு கேட்டுகிட்டே இருந்துடக்கூடாது. அப்போ செவி அடக்கம் இல்லைன்னு அர்த்தம். செவி தான் பாட்டு கேட்கணும்னு விரும்புது. அது வந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம்னா பரவாயில்ல, அடுத்தால திரும்ப படிக்க வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கே பாட்டு கேட்குறது நல்லா இருக்கே கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் 3 மணி நேரம் படிச்சுட்டு 6 மணி நேரம் போய்ட்டு பாட்டு கேட்டிங்கன்னா நம்ம செவி அடக்கம் இல்லைன்னு ஆயிரும். அதுமாதிரி ஒன்றொன்றும் நம்ம எதை அடக்கணுமோ, தீய வழியில் செல்லாமல். கண் அப்படின்னா படிக்கிறதுக்கு தான் பயன்படணும், மற்றவர்கள் மீது இறக்கப்படுவதுக்கு தான் பயன்படணும் அப்படின்னா அதுக்குன்னு செயல் இருக்குது. இது 5ஐயும் கட்டுப்படுத்தணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5ஐயும் கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம புலன் அடக்கம் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5 பொறிகளையும் அடக்கிட்டோம்னா நம்மளால் வாழ்க்கையில் வென்றுவிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். நாவு அடக்கம் தான் அதில் 5லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாவு அடக்கம். ஏன்னா வாயை விட்டோம்னா அதுக்கப்புறம் வாங்க முடியாது. எவற்றை காத்தாலும் காக்காவிட்டாலும் நாவை மட்டும் கண்டிப்பாக காக்கணும்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமாக 5 புலன் அடக்கத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது நாவடக்கம். நாவடக்கம் அப்படிங்கிறது வந்து சொற்குற்றத்தில் சுக்கி திக்கப்படுதான், பேசுகிறது தான் சொல்லுவாங்க. நான் அப்படிங்கிறது புரண்டு பேசுறது, புறம் பேசுறது. வள்ளுவர் சொல்கிறார் பொய் பேசுறது. நாக்கு வந்து பல விதத்தில் நம்மளை துன்பத்தில் எடுத்துக்கொண்டு விட்டுரும். இனிமை இல்லாத சொற்களை பேசுறது, கோவப்பட்டு கடுமையான சொற்களை பேசுறது, அது மாதிரிலாம் பேசி நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ இது வந்து குற்றம் இல்லாமல் பேசணும், அந்த மாதிரிலாம் சொல்கிறார். நான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்கு இன்னொரு நுட்பமான மீனிங் சொல்கிறேன். அவர் நாக்குன்னு தானே சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஒன்லி பேசுறது மட்டும் சொல்லலை. சுவை, நாவுக்கு சுவைக்கு அடிமையாகி விடுறது தப்பு தான். நாக்கை காக்கணும் அப்படின்னா பேசுகிறதுலேருந்து தீய சொற்களை பேசுவதுலேருந்து மட்டும் நாக்கை காப்பதில்லை. நான் காத்தல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் விளக்க உரை, விரிவுரை, தெளிவுரை, நுண்பொருளுரை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாவை காப்பது என்பது தீய சொற்களையோ புரளி பேசுவதையோ காப்பது மட்டுமல்ல, கடுஞ்சொற்களை பேசுவது காப்பது. நாவை காப்பது என்றால் நான் வந்து சுவை அறியும் உரிப்பு. எனவே நான் வந்து உணவுக்கு அடிமையாகி விடக்கூடாது. உணவுக்கு அடிமையாகினா இப்போ சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னா காஃபி சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும், அது நாவடக்கம். அது மாதிரி உப்பு இல்லாமல்னா உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும். ப்ரெஷர் இருக்குன்னா உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் புலனடக்கம். நான் காக்கங்கிறது அது ரொம்ப முக்கியமாக காப்பாற்றணும். அடுத்து ஒன்றானும் தீச்செயல், ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும். இது ரொம்ப அதிகம் கவனிக்கப்படாத குறள், ரொம்ப முக்கியமான குறள்.
தீய சொற்களாலே வந்தடைந்த பொருளாகிய நன்மை ஒன்றாயினும் ஒருவனிடம் இருந்தாலும் அதனால் எல்லா நன்மையும் இல்லாமல் போய்விடும். தீய சொற்களில் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற இரங்களாலும் நன்மை விளையாமல் போகும். தீய சொற்களின் பொருளால் பிறக்கும் துன்பம் சிறிதே என்றாலும் அந்த குறை ஒருவனிடம் இருந்தால் அவனுக்கு பிற அறங்களால் வரும் நன்மையும் தீமையாய் போய்விடும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பேசும்போது ஒரு சொல் கூட அறச்சொல் இருந்து விடக்கூடாது. பேசக்கூடாத சொல் ஒரு சொல்ல கூட அந்த மாதிரி பேசிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனம். அதான் முதலே சொல்லிட்டார், நீ வந்து எதை காக்க விட்டாலும் நாவை காக்க வேண்டும் சொல்கிறாரு. திரும்ப அதை இன்னும் டிஃபைன் பண்ணுறாரு. நீ வந்து நல்லதாக தான் பேசுகிற, ஒரு வார்த்தை பேசினேன்னா அதை பிடிச்சிட்டு அப்புறம் வந்து மீடியாவில் கிளின்னு கிழிச்சிருவாங்க, மீம்ஸ் போட்டுருவாங்க. அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பேசணும். பேசும்போது நீங்கள் அதிகாரிகளாக இருக்கும்போது பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணும். அதிகாரி மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, மிக கவனமாக பேச வேண்டும். ஒன்றானும் தீச்சொல், ஒரு வார்த்தை தான்ப்பா, அதெல்லாம் எவ்வளோ நல்லது பேசியிருக்கேன், அதை விட்டுட்டு இந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் உலகம் இருக்கும். ஒரு சொல் நீ தீச்சொல் சொன்னாலும் மொத்தமும் பயனில்லாதாக போய்விடும். எனவே வந்து ஒன்றானும் தீச்சொல் பொருட்பையின் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். ஒரு சின்ன ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒரு தீச்சொல் இருந்தாலும் பொருட்பயன் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போதுமே வந்து கூடுமான வரையில் எப்போதுமே ஒரு தீச்சொல் கூட இல்லாமல் பேச வேண்டும் சொல்கிறார். தீயினால் சுட்டபுண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவோடு வேற்றுமையான ஏற்கனவே சொல்லிட்டேன். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. சினத்தை காத்து, கதம்னா சினம், சினத்தை காத்து கல்வி கற்று அடங்கி வாழ்தலை மேற்கொள்ளும் செவ்வியை அவன் வழியில் சென்று அறமானது பார்த்திருக்கும். அதாவது ஒருவன் வந்து சினத்தை காத்து கல்வி கற்று அடங்கி வாழ்தலை மேற்கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய செவ்வியை அவன் வழியில் சென்று அறமானது பார்த்திருக்கும் சொல்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறள். அடக்கமுடைமை அதிகாரத்தினுடைய நிறைவு குறள் இது. இதோடு நம்ம வந்து இன்றைய திருக்குறள் வகுப்பை முடித்துக்கொள்வோம். அடுத்த வகுப்பில் நம்ம ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை பார்ப்போம். கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. ஸோ எனவே இந்த திருக்குறள் வகுப்பை வந்து எல்லோரும் கேளுங்க. கேட்டுட்டு நம்மளுடைய AIMTN சேனலில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஏற்கனவே உள்ள திருக்குறள் வகுப்புகளுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கீங்க. அந்த கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டியது முக்கியம். பின்னூட்டம், ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து என்னென்ன மாதிரி வகுப்புகள் வழங்க வேண்டும், என்னென்ன உங்களுடைய தேவை இருக்கிறது, எப்படி இந்த வகுப்புகளெல்லாம் இன்னும் சிறப்பாக வழங்கலாம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதை ரெஃபர் பண்ணி சில பேர் விளக்கம்லாம் போட்டிருக்கீங்க. நான் சில கேள்விகள் கேட்குறேன், அந்த கேள்விகளுக்கான பொருள் என்னன்ட்டு இந்த டயத்தை மார்க் பண்ணி கரெக்டாக அதுக்கான பதிலெலாம் சில பேர் போடுறீங்க. தொடர்ந்து அது மாதிரி போடுங்க. போட்டு நம்ம கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அவங்க டயத்தை மார்க் பண்ணி சில பேர் பதில் போடுறாங்க. அதை பார்க்கக்கூடிய மற்ற மாணவர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம். அது நமக்கு வகுப்பு இன்னும் செம்மையாக எடுத்து செல்வதற்கு உதவும். எனவே தொடர்ந்து நாம் AIMTN சேனலை சிறப்பாக பயன்படுத்தி போட்டித் தேர்வுகளில் வெல்வதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.